உங்கள் ராசியை தொடுங்கள். நீங்கள் பிறந்த ராசியை தொடுங்கள். பணப்புழக்கத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் முழுமையாக கேளுங்கள். ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பணப்புழக்கம் யோகம் என்பன இருக்கும். அவரவர் ராசியை பொறுத்த அமையும் என்பது ஜோதிட நம்பிக்கை. அதன்படி 12 ராசிகளுக்கும் அவற்றின் பணப்புழக்கம் யோகம் என்பன குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். மேசம் ராசிக்கு கண்ணிமைக்கும் வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் உங்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. எதிலுமே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான ராசியை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களை சோப்புகளில் வட்டின் இருக்குது, அதாவது செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணாங்க. செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஒரு வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுவோன்னு என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசிரஜி தெய்வீகம் சேனல். வசிரஜி தெய்வீகம் சேனல் செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிலும் ஒரு வெள்ளைக்கில் கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். கமெண்டில் நீங்கள் பரிகாரம் சம்பந்தமாக இல்லாட்டி ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதானும் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எழுதி கேட்கலாம். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்கள் பயன்பட தொடர்ந்து பாருங்கள். மேசத்துக்கு கண்ணிமைக்கும் வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் மேசராசிக்காரர்களை மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை. உங்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. எதிலுமே வெற்றி பெறும் யோகம் கொண்ட மேசராசி என்பவர்களே, நீங்கள் புத்திசாலித்தனமாக எந்த காரியத்தையும் உற்று நோக்குவதால் எல்லா பணிகளிலும் லாபம் அடைவீர்கள். உங்களிடம் பணப்புழக்கம் மிக சிறப்பாக காணப்படும் மேசராசி என்பவர்களே. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்கு நீங்கள் வேலையில் முழு மனதுடன் உழைப்பவர், பணத்தை கடவுளாக நினைப்பவர் ரிஷபராசி என்பவர்கள். பணத்தை கடவுளாக நினைக்கும் ரிஷபராசி என்பவர்களே, இருப்பினும் உங்களிடம் பணம் தங்குவது கடினம். எந்த அளவுக்கு உழைக்கின்றீர்களோ அதே அளவு செலவு ஆகும். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு செலவு செய்வீர்கள், மற்றவர்களுக்கும் செலவு செய்வீர்கள். பணம் சம்பாதிப்பதில் வல்லவரான நீங்கள் மற்றவர் மீது அதிகாரத்தை பயன்படுத்துவதால் மற்றவர்களுக்கு நீங்கள் சுயநலவாதியாக தெரிவீர்கள். நீங்கள் இலகுவாக பணக்காரனாக முடிவதில்லை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களிடம் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்காது, பற்றாக்குறையும் ஏற்படாது. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களிடம் பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களிடம் சரி சமனாக இருக்கும். பணப்புழக்கமும் செலவும் சரி சமனாக இருக்கும். கடகம். நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையிடம் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவீர்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவீர்கள். பயணத்தால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். 14, 26, 30 வயதுகளில் 14 வயது, 26 வயது, 30 வயதுகளில் நல்ல யோகத்தை பெறும் வாய்ப்பு உண்டு. வயது ஏற ஏற கடகராசி என்பவர்களுக்கு யோகம் ஏற்படும். பணத்தை சேமிக்கும் எண்ணம் இருக்கும். பணத்தை சம்பாதிக்க பாடுபடுவீர்கள். இருப்பினும் சில வேளைகளில் பணத்தட்டுப்பாடு இருந்து வரும். ஏமாற்றமும் படுவீர்கள். பணத்தை ஏமாற்றி விடுவார்கள். அடுத்தது சிம்மம். உங்களிடம் பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். எப்போது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைத்துவிடும். ஏதோ ஒரு ரூபத்தில் சிம்ம ராசிக்கு பணம் வரும். நீங்கள் பணத்தை செலவழிக்க பயன்படுவீர்கள். செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வீர்கள். பணம் வரவு இருந்தாலும் அதற்கேற்ப செலவும் இருக்கும். சிம்மராசி என்பவர்களே, பணம் வந்து கொண்டே செலவும் வரும். பணமும் வரும், செலவும் வரும். பணத்தை சேமிப்பது உங்களுக்கு எளிதானது அல்ல. வீட்டில் திருடு போகவும், பொருள் காணாமல் போகவும், பொருட்களை மறந்து வைத்து விடவும் வாய்ப்பு உண்டு. சிம்மராசி என்பவர்களே, நீங்கள் வீட்டில் ஏதேனும் அல்லது மிருகமோ வரவையோ வளர்ப்பது நல்லது. கன்னிராசி என்பவர்களே, நீங்கள் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பவர் மாத்திரமின்றி பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டவரும் கூட. கன்னிராசி என்பவர்களே, பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என விருப்பமுடையவர். மனை வாங்கும் விஷயத்தில் பணம் செலவழித்தால் வெற்றி பெறுவீர்கள். வீடு, பொருள், பண்டம் வாங்குவதற்கு, காணி, பூமி வாங்குவதற்கு பணத்தை செலவழித்தால் வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி என்பவர்களே. அடுத்தது துலாம்.
துளாராசி என்பர்களே, வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் அடைவீர்கள். உங்களது குண நலத்தின் காரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அதிக விரைவிலேயே அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. துளாராசி என்பர்களே, நீங்கள் அதிக லாபம் பெறுவீர்கள். உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். துளாராசி என்பர்களே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு ஏற்றவாறு பழகக்கூடியவர்கள் துளாராசி என்பர்கள். இவர்கள் பணம் சம்பாதிக்கணும் என்று முயற்சி எடுத்தால் அதில் வெற்றியும் அடைவார்கள். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆனால் அதற்கு கடின உழைப்பு அவசியம். செலவை குறைப்பது நல்லது. எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடிந்தால் பணவரவு நிச்சயம். அதாவது முழு மனதுடனும் விடாமுயற்சியுடனும் ஒரு காரியத்தில் இறங்கினால் அக்காரியத்தை முழுவதுமாக முயற்சி செய்யுங்கள். ஒரு வேலையை செய்யும் போது விருப்பத்துடன் செய்யுங்கள். அப்போது வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்குதல் விற்றல் எல்லாமே இழுபறியாக இருக்கும். உங்களுக்கு அதிகம் செலவாவதால் சேமிக்க இயலாது. தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு கையில் பணம் தங்காது. கொடுக்கல் வாங்குதல் விற்றல் எல்லாமே இழுபறியாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு அதிக செலவாவதால் சேமிக்கவும் முடியாது. உங்களது வாழ்நாளில் ஒரு பெரும் செலவு செய்யும் வாய்ப்பு உண்டு. ஏமாற்றப்படவும் வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி என்பர்களே, பணத்தை இழக்கும் வாய்ப்பு உண்டு. பணம் இருந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை உங்களுக்காகவே செலவழிப்பீர்கள். மகர ராசி என்பர்களே, உங்களது திறமையால் லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டீர்கள். தர்மம் செய்ய அஞ்ச மாட்டீர்கள். மகர ராசி என்பர்களே, உங்களது செலவை குறைக்க முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும் சாதாரண பண நடமாட்டம் இருக்கும். உங்களுக்கு மகர ராசி என்பர்களே, எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் கையில் பணம் தங்காது. மற்றவர்களுக்கும் உதவுவதால். கும்பராசி என்பர்களே, உங்களது வீட்டு செலவை கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக குறைத்து விடுவீர்கள். சிக்கனமுடையவர்கள். உங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும். கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உள்ளது. கும்பராசி என்பர்களே, எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும். நபராகவே திகழ்வீர்கள். உங்களுக்கு 25 வயதில் இருந்தே யோகம் ஆரம்பிக்கின்றது. 25, 28, 40, 45, 51 மற்றும் 63 வயதுகளில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். வயது ஏற கும்பராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். எனினும் சிறப்பான யோகம் எதுவும் உங்களுக்கு இல்லை. செலவை குறைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சொத்து சேரும் யோகமும் உண்டு. நீங்கள் உழைத்தால் சரி, உழைக்காவிட்டிலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கேற்ப உங்களுக்கு பணம் வரும். மீனராசி என்பவர்களுக்கு, மீனராசி நேயர்களே, உங்களது சுய முயற்சியாலேயே பணத்தை சம்பாதிப்பீர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பி லொத்தர் மற்றும் தரகு வேலைகளில் ஈடுபட்டால் அதிக நஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டத்தை நம்பி சீட்டு பிடித்தல், லொத்தர் அதுகள் போன்றன எடுக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு நட்டம் ஏற்படும். அப்படி இருந்தாலும் உங்களது வாழ்நாள் முழுதும் பணம் குறையாது. பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும். நீங்கள் பணம் வேண்டும் என்று கவலைப்படும் தருணத்தில் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு பணம் வரும். மீனராசி என்பவர்களே, பணம் உங்களுக்கு சாதாரணமான ஒன்று. நீங்கள் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு நிகழும். அவதானம் தேவை. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு செலவும் வரவும் மாறி மாறி ஏற்படும்.